ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. போரின் துவக்கத்திலிருந்து இறுதி வரை, இறுதிக்கும் பின் இறுதி வருகின்ற செயல்களுக்கும் இறைவனே மையமாக இருக்கிறார். ஆக நம்முடைய பார்வையில் ஒரு நாடு இன்னொரு நாடு போர் தொடுக்கிறது என்று சொன்னால் அது பொருளாதார அரசியல் காரணங்களுக்காக பகையாக பார்க்கிறோம். ஆனால் அன்றைய நாட்கள் இஸ்ராயல் மக்களுக்கு போர் என்பது ஒரு இறை செயல்பாட்டு திட்டம். அந்த இறைவன் நம்முடைய மனித முயற்சியிலே, மனித முடிவுகளிலே பங்கெடுக்கிறார். அவரே வழிநடத்துகிறார், அவரே நமக்காக போராடுகிறார், அவரே நமக்காக வெற்றியை தேடி தருகிறார். ஆகவே இட்ஸ் அ ரிலிஜியஸ் ஆக்ட், ஃபண்டமெண்டலி, பேசிக்கலி, அன்எக்செப்ஷனலி, இன்னெவிட்டபிளி அது ஒரு ரிலிஜியஸ் ஆக்ட் என்று அறிஞர்கள் அது சொல்கிறார்கள். இந்த ஒரு ஆர்த்தடாக்ஸ் மைண்டு, இந்த ஒரு அதி தீவிரமான எண்ணம் பழைய ஏற்பாட்டு காலங்களிலிருந்தே வருகிறது. போர் ஆண்டவருக்காக, ஆண்டவரோடு, ஆண்டவரில் என்கிற நிலைப்பாட்டை அவர் பார்க்கிறார். ஆகவே தான் இந்த 54 வசனங்களிலே தாவீது பல முறை, போர் நடப்பது என்பது 2 வசனங்களில் மட்டும்தான், ஆனால் பல முறை இறைவனை அழைப்பதும், இறைவன் பெயரை சொல்வதும், இறைவன் மீது நம்பிக்கை வெளிப்படுத்துவதும், இறைவன் உதவுவார் என்பதை மற்றவர்களுக்கு அறிக்கையாக சொல்வதும் திரும்ப திரும்ப வருகிறது. அந்த மன்னனில் பார்க்கும்போது தான் இந்த செய்திகள் நமக்கு தெளிவாக புரியும் என்பது முதல் கருத்து. குறிப்பாக இந்த பெற்ற செய்திகள் ஒரு விளக்கத்தோடு நம்ம பார்ப்போம். உதாரணத்துக்கு பாருங்களேன், 2 சாமுவேல் 5:19 வாசிங்களேன். பெலிஸ்தியருக்கு எதிராக நான் செல்லட்டுமா? நீர் அவர்களை என் கையில் ஒப்புவிப்பீரா என்று தாவீது ஆண்டவரிடம் கேட்டார். ஆண்டவரிடம் கேட்கிறார். பெலிஸ்தியர்களை போகட்டுமா வேண்டாமா கேட்கிறார். 2 சாமுவேல் 5:23, 24, 25 வாசிப்போமே. தாவீது ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்க, நீ எதிர்த்து செல்ல வேண்டாம், சுற்றி வளைத்து அவர்கள் பின்னால் சென்று முசுக்கோட்டை மரங்களுக்கு எதிரிலிருந்து அவர்களை அணுக வேண்டும். முசுக்கோட்டை மரங்களுக்கு மேல் அணிவகுப்பு பேரொலி ஒலிக்கும் போது நீ தயாராக இருக்க வேண்டும், ஏனெனில் அப்போது ஆண்டவர் பெலிஸ்தியர் படையை தாக்குவதற்காக உனக்கு முன்பாக செல்கிறார் என்று ஆண்டவர் கூறுகிறார். போர் வியூகத்தையும் எப்படி தாக்கணும், எந்த வகையில் தாக்கணும், எந்த இடத்துல தாக்கணும், அதை கடவுளை தீர்மானிக்கிறார். 2 சாமுவேல் 5:23, 25. அதே போல போர் நடக்கும் காலத்தில் ஒவ்வொரு மனிதரும் ஆண்டவரின் சட்டத்திற்கு உட்படுத்தி தூய்மையை பாதுகாக்க வேண்டும். 1 சாமுவேல் 21:5. தாவீது குருவை நோக்கி, சாதாரண பயணத்தின் போதே இவ்விளைஞர்கள் பெண்களுடன் உறவு கொள்வதில்லை, இன்றோ சிறப்பு பணியை மேற்கொள்வதால் நேற்றும் முந்தின நாளும் தூய்மை காத்துள்ளனர் என்றார். தூய்மையாக இருக்கணும். எந்த விதத்திலும் ஒரு கற்பழிப்போ அல்லது மற்ற பெண்களோடு தவறாக பழகுவதோ உறவு கொள்வதோ கூடாது என்று. அதை போலவே பாருங்கள், வெற்றி இறைவனால் வருகிறது என்பதை வலிமையாக நம்பினார்கள். இந்த 1 சாமுவேல் 17:47 வாசிப்போமே. ஆண்டவர் வாளினாலும் ஈட்டினாலும் மீட்கின்றவர் அல்லர் என்று இந்த மக்கள் கூட்டம் அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவர் வெற்றியை கொடுக்கிறார். அதே 2 சாமுவேல் 22, 30, 36. உம் துணையுடன் நான் எப்படையும் நசுக்குவேன். உம் துணையுடன் எப்படையும் நசுக்குவேன். எவ்வளவு அழகான வார்த்தை. ஆண்டுடைய உதவினால தான் எந்த படையும். 36 வாசிங்களேன். பாதுகாக்கும் உம் கேடயத்தை நீர் எனக்கு வழங்கினீர், உமது துணையால் என்னை பெருமைப்படுத்தினீர். கடவுளுடைய துணையினால் தான் நாம் வெற்றி பெறுகிறோம். அதை போலவே கடவுளுக்கு மட்டுமே மகிமையும் மாட்சியும் புகழ்ச்சியும் போரினுடைய வெற்றியினால் வருகிறது என்பதை 2 சாமுவேல் 22, 47, 48 வசனங்கள். ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கின்றார், என் கற்பாரையாம் அவர் போற்ற பெறுவாராக, என் மீட்பின் கற்பாரையாம் கடவுள் மாற்றுவாராக. எனக்காக பழிவாங்கும் இறைவன் அவர், மக்களினங்களை எனக்கு கீழ்ப்படுத்தியவரும் அவரே. அது ரொம்ப முக்கியம். அதே போலவே 1 சாமுவேல் 17:50 வாசிப்போமே. தாவீது கையில் வாளேதும் இன்றி கவனும் கல்லும் கொண்டு பெலிஸ்தியன் மீது வெற்றி கொண்டு அவனை வீழ்த்தி கொன்றார். கையில கத்தி இல்ல, வாள் இல்ல, அல்லது ஈட்டி இல்ல, கவனும் கல்லும் கொண்டு கொண்டார். ஆக இந்த போர் பற்றிய ஒரு தெளிவான சிந்தனையை பின்வரும் பகுதியில் நாம் பார்க்கிறோம். கடவுள் போருக்கு முன்பாக வினவப்படுகிறார்,
அவரே அனுமதி வழங்குகிறார், அவரே வியூகம் அமைக்கிறார், அவரே போராடுகிறார், அவராலே வெற்றி பெறுகிறது. வெற்றி பெற்று திரும்பி வரும்போது அவருக்கு மாற்றி செலுத்தப்படுகிறது. அப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் வந்து இறை செயலாகும், ரிலிஜியஸ் சமய செயல்பாடாகவும் அது மாறுகிறது. ஆகவே தான் ஒவ்வொரு போர் வீரனும் தன் நாட்டுக்காக போராடும் போது இறைவனுக்காக போராடுகிறேன் என்று தான் நினைத்தானே ஒழிய நாட்டை காப்பாற்றுவதோ மண்ணை காப்பாற்றுவதோ மன்னருக்கு உதவி செய்வதோ அந்த இடத்தில் அவனுடைய மனதில் நிற்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது முக்கியமான கருத்து அந்த இடத்தில் நிறைவாக அங்கு வருகிறது. இப்போ வந்து இந்த பகுதிகளில் நம்ம பார்க்கும்போது தாவீதினுடைய பராக்கிரம செயலை, அவருடைய வீரதீர செயலை நம்ம பார்த்தோம். அந்த வகையில் பார்க்கின்ற போது ஒரு சில கருத்துக்கள் நமக்கு முன்பாக வருகிறது. இந்த கருத்துக்களை முன்வைத்து நம்ம பகுதியை கடந்து செல்வோம். முதலாவது கிட்டத்தட்ட ஒரு 6 கருத்துக்களை சொல்ல ஆசைப்படுகிறேன், நிறைவு கருத்துக்களாக அந்த பகுதியில் போர்க்களத்தினுடைய காட்சியை முன்பாக வைத்து. முதலாவது, வாட் கேன் எ மேன் ஆஃப் ஃபெய்த் கேன் டூ? ஒரு இறை நம்பிக்கையாளர் எதையெல்லாம் சாதிக்க முடியும் என்பதற்கு தாவீது ஒரு சான்றாக இருக்கிறார். ஒரு இறை நம்பிக்கையாளர், நீங்கள் நம்பினால் மலையும் நகர்த்தலாம் என்று ஆண்டவர் சொன்னார். இங்கே ஒரு மலையையே சாய்த்து நிற்கின்ற ஒரு சாமானியனுடைய கதை பற்றிய செய்தியை இந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம். சீராக் புத்தகத்தில் வாசிப்போமே, 47, 4, 5 வசனங்கள். பெருமை பாராட்டிய கோலியாத்தை நோக்கி இளைஞன் தாவீது தம் கைகளை ஓங்கி கவன்கல்லை வீசிய போது ஒரு அரக்கனை கொல்லவில்லையா? அதனால் மக்களது இழிநிலையை அகற்றவில்லையா? வலிமை மிக்க மனிதனை போரில் கொன்று தம் மக்களின் வலிமையை உயர்த்த உன்னத இறைவனாகிய ஆண்டவரை அவர் துணைக்கு அழைத்தார். ஆண்டவரும் அவருடைய வலக்கைக்கு வலிமையூட்டினார். கடவுளுடைய வல்லமை. இப்போ வந்து இறைவனை நம்புகிறவனுடைய வலக்கையை ஆண்டவர் வலிமையூட்டுகிறார். எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்கள். நம்ம கடவுள் நம்பணும்னா நம்முடைய வலக்கையை, வலிமை, ஆதாரம், நம்முடைய சக்தி, நம்முடைய வல்லமைக்கு அடையாளம் வலக்கையை ஆண்டவர் வலிமைப்படுத்துகிறார் என்பது ஒரு அழகான செய்தி. இதை தான் வந்து நம்ம பல இடங்களில் பார்க்கிறோம். நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா என்ன ஆகும் என்று கேட்பார்கள். ஜெபித்தால் சிங்கங்கள் வாய்கள் கட்டப்படும், ஜெபித்தால் தீச்சோனையிலே நீங்கள் குளிர் நிழலாய் இலைப்பாறுதல் பெறுவீர்கள், நீங்கள் ஜெபித்தால் உங்கள் மாசற்ற ரத்தம் சூசன் அமைப்பில் காப்பாற்றப்படும், நீங்கள் ஜெபித்தால் செங்கடல் 2ஆக கிழியும், ஜெபித்தால் வானம் கிழிக்கப்பட்டு மண்ணா பொழியப்படும், ஜெபித்தால் இறை நம்பிக்கையோடு வாழ்ந்தால் எத்தனையோ அதிசயங்கள் நடக்கும். பல பேர் வந்து ஒரு வாக்கியம் ஒன்று படித்தேன், மூளையை கசக்கி சாதிக்க முடியாததை முழங்காலிருந்து சாதிக்கலாம் என்று ஒரு வாசகம் ஒன்று வாசித்தேன். மிக அருமையான ஒரு வாசகம். முழந்தால் படியிட்டு நாம் ஜெபிக்கின்ற பொழுது வானம் நம் வசப்படுகிறது. ஜெபத்திற்கும் இறை நம்பிக்கைக்கும் அவ்வளவு வல்லமை. சின்ன ஒரே ஒரு கருத்து சொல்லும். நீங்கள் பார்க்கும்போது இந்த சுவற்றை பார்ப்பீர்கள், நீங்கள் விசுவசிக்கும் போது இந்த சுவற்றை தாண்டி பார்ப்பீர்கள், நீங்கள் பார்க்கும்போது சவாலை பார்ப்பீர்கள், இந்த விசுவாசிக்கும் போது சவாலை தாண்டிய சாதனை பார்ப்பீர்கள். அதுதான் வந்து சாதாரணமாக பார்ப்பதற்கும் விசுவாசங்களோடு பார்ப்பதற்கும். சாதாரணமாக பார்க்கிறவன் சவாலை மட்டும் பார்க்கிறான், விசுவாசத்தோடு பார்க்கிறவன், இறை நம்பிக்கையோடு பார்க்கிறவன் அந்த சவாலுக்கு பின்னால் இருக்கிற சாதனையை பார்க்கிறான். சாதாரண கண்களோடு பார்க்கிறவன் அங்கே இருக்கிற பிரச்சனையை பார்க்கிறான். இறை நம்பிக்கையோடு பார்க்கிறவர் அந்த பிரச்சனைகள் பின்பாக இருக்கிற இறை பின்புலத்தை பார்க்கிறார். அதுதான் விசுவாசனுடைய அடையாளம். நாம் ஒவ்வொன்றையும் இறை திட்டத்தோடு அணுகுமுறையும் போது, இறை நம்பிக்கையோடு அணுகும்போது வெற்றி நமக்குள்ளாய் வந்து சேரும் என்பதற்கு தாவீது கேரண்டியாக இருக்கிறார், ஒரு உறுதிப்பாடாக இருக்கிறார். முதல் கருத்து. இரண்டாவது கருத்து, தாவீது பல வகைகளில் ஒரு நல்ல பொறுமையான கீழ்ப்படிதலுள்ள தலைவருக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். இஸ் ஒபீடியன்ட். அப்பா வந்து அப்பத்தையும் திராட்சை பழ கேக்கையும் கொடுத்து கொண்டு போகிறாரு. அந்த ஒவ்வொரு இடத்துல அவருடைய கீழ்ப்படிதல் பார்க்கலாம். அரசன் வந்து தலைச்சீரா போட்டுக்கோன்னு எல்லாம் தலையில் வைக்கிறாரு பண்ணார். முன்னாடியே மறுத்துருக்கலாம், ஆனால் அரசு சொன்னான்றதுக்காக போட்டு நடந்து பார்த்து தடுமாறி வேண்டாங்கன்னு சொல்லி நாசுக்கா மறுத்து எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் இந்த கீழ்ப்படிதல் தன்மை என்பது மிக அழகாக இருக்கிறது. அது தாவீது துவக்க காலத்திலிருந்தே அந்த செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. அரசவைக்குள்ளாய் வருவதும், அரசவையில் இசை மீட்டுவதும், அரசன் துரத்தப்படுவதும், ஒவ்வொரு நிகழ்வுகளும் அவன் வந்து ரொம்ப அழகான ஒரு கீழ்ப்படிதல் உள்ள மனிதனாக இருக்கிறார். கீழ்ப்படிதல் என்பது மீட்பு திட்டத்தின் அடிப்படையான ஒரு செயல்பாடாகவும் புண்ணியமாகவும் இருக்கிறது. அந்த கீழ்ப்படிதல் உள்ள தாவீது வெற்றியின் படிக்கட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து போகிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படி அகுஸ்தினான் சொல்கிறது போல பல நற்செயல்கள், பல மீட்பு திட்டத்தின் செயல்பாடுகள் கீழ்ப்படிதனால் விளைந்தவை என்று சொல்லி கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதலை பிலிப்பியர் 2:5-11 இறைவார்த்தைகளிலே விளக்கிச் சொல்வார். மிக அழகு. கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலினால் ஆதாமின் கீழ்ப்படியாமை அகற்றப்பட்டது. ஆகவே கீழ்ப்படியும் போது நிறைவாக சாதிக்கிறோம். நிறைய சமயத்தில் நம்ம ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்வு பிறந்ததில்லை, விடைகள் பிறந்ததில்லை என்றால் சொல்கிறார்கள். கேட்கணும், கேள்வி கேட்கற தப்பே கிடையாது. ரீசனபிள் ஒபீடியன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அதே சமயத்தில் மன தாழ்ச்சியோடு கூடிய கீழ்ப்படிதல் நிறைய நன்மைகள் நம் வாழ்க்கைகளாக கொண்டு வரும் என்பதில் தாவீது ஒரு சிறந்த சான்றாக இருக்கிறார். மூன்றாவதாக ரொம்ப முக்கியமாக சொல்லுது 37-47 வரல இறை வார்த்தைகளில் தெல்ல தெளிவாய்
திட்டவட்டமாய் இது கடவுளால் நிகழ்ந்த காட்சி, இது கடவுளால் ஆன காட்சி என்பதை தாவீது மகிமையை கடவுளுக்கு சுட்டுகிறார். மிக அழகான ஒரு காட்சி, நல்ல ஒரு காட்சி. பிலிப் நெரி என்கின்ற புனிதரை பார்த்து திருத்தந்தை சொல்கிறார், பக்கத்திலே இருக்கிற துறவரம் மடத்திலே ஒரு சகோதரி கடவுளை காட்சியில் காண்பதாகவும் அவள் வழியாய் பல புதுமைகள் நடப்பதாகவும் அவள் இறை மனிதராக விளங்குவதாக நான் கேள்விப்படுகிறேன், என்னவென்று கேட்டு வாருங்கள் என்று திருத்தந்தை அவரை அனுப்பி வைக்கிறார். பிலிப் நெரி மிக புனிதமான மனிதர், மிக நேர்மையான மனிதர், அதோடு நகைச்சுவை மிகுந்த மனிதரும் கூட. பிலிப் நெரி அங்கே போகிறார். அந்த சகோதரியுடைய இல்லத்துக்குள்ளாக சென்று அவரோடு உரையாடுகிறார். அவன் சகோதரியை பார்த்து, இங்கே கடவுளை காட்சியில் காண்பதாகவும் இறைச்செய்தியை பெறுவதாகவும் புனிதர்களுடைய செயல்பாட்டு பரிந்துரையினால் பல புதுமைகளை அவர் நடத்துவதாகவும் கேள்விப்படுகிறது யார் என்று அவர் கேட்கிறார். அப்போ அந்த சகோதரி, நான் தாங்க, என்கிட்ட தான் கடவுள் பேசினார், என் வழியாக தான் புதுமைகளாக நடக்குது என்று அவர் சொன்ன பொழுது அவர் மறுமொழி எதுவும் சொல்லாமல், நன்றி சகோதரியே, நீர் வாழ்த்து பெறுவீராக, உன்னுடைய பணி தொடரட்டும் என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டார். திருத்தந்தை பார்த்து அவர் சொன்ன பொழுது, அங்கே அப்படியெல்லாம் ஒரு புண்ணியக்காரன் நடப்பதாக எனக்கு தெரியவில்லை என்று சொன்னார். திருத்தந்தை, பலவாறு நான் கேள்விப்பட்டேனே என்பது, எங்கே தாழ்ச்சி இல்லையோ அங்கே இறை புதுமையும் அருளும் இருக்காது என்று நான் கருதுகிறேன் என்று ஒரு வாக்கியத்தை அழகாய் சொன்னார். தாழ்ச்சி இல்லாத இடத்தில் என்னுடைய கிருபைக்கும் என்னுடைய அருளுக்கும் இடமில்லை என்பது அழுத்தம் திருத்தமான உண்மை. தாழ்ச்சியோடு நடக்கிற ஒரு தாவீது மிக அழகான ஒரு வாழ்க்கை பாடத்தை கற்றுத்தருகிறார். தாழ்ந்து நின்றால் உயர்ந்து விளங்குவோம், தன்னை தாழ்த்துகிறோம் உயர்த்தவிடும் என்பதற்கு மிக அழகான ஒரு சாட்சியாக இந்த இடத்துல இருக்கிறார். அதை போலவே இறைவனுக்கு முழு மகிமையும் இறைவனுக்கு முழு மரியாதையும் கொடுத்து அவர் அந்த நிகழ்வை சாதித்து காட்டுகிறார். அந்த சவாலை சாதனையாய் மாற்றுகிறார். அதை போலவே இந்த இடத்துல நம்ம காக்கக்கூடிய ஒரு சீக்ரெட் வெப்பன் ஆஃப் டேவிட், அது நம்ம முன்னாடி சொன்னோம். தாவீதினுடைய அந்த ரகசிய ஆயுதம் என்பது இறைவனுடைய திருப்பெயர், இறைவன் மேல் அவர் கொண்டிருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை. அதை நம்ம ரொம்ப பண்ணோம். அதாவது அன்னை மரியாதை பற்றி சொல்லும்போது புனித பிரான்சிஸ்கன் சபையினர் ஒரு மாதா பிரார்த்தனை ஜெபிக்கிறார்கள். அந்த மாதா பிரார்த்தனையிலே பெரிய சனிக்கிழமை என்றும் விசுவசித்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்று ஜெபிக்கிறார்கள். அழகான ஒரு பிரார்த்தனை, துதி மாலை அந்த அம்மாவுக்கு. என்ன சொல்கிறாங்க? பெரிய சனிக்கிழமை என்றும் விசுவசித்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். பெரிய சனிக்கிழமை என்ன? அவரை சிலுவிலிருந்து இறக்கியாயிற்று, துணியினால் சுற்றியாயிற்று, தைலம் தெளித்தாயிற்று, வாசனை திரவத்தை சூழ வைத்து கல்லறையில் வைத்தாயிற்று, கல்லை போட்டு மூடியாயிற்று, முத்திரையிட்டாயிற்று, காவல் வைத்தாயிற்று. எல்லாம் முடிந்தது என்று உலகம் போய்விட்டது. அவர் முடிக்கப்பட்ட முற்றுப்புள்ளியிடப்பட்ட ஒரு வாக்கியம் என்று நினைத்தார்கள். அவர் எழுதி முடிக்கப்பட்ட ஒரு சிறுகதை நினைத்தார்கள். அப்படித்தான் உலகம் நினைத்து அகன்று போனது. அந்த அகங்காரம் பிடித்த சமய அதிகாரிகளும் சமய குருக்களும் மமதையோடு இல்லம் திரும்பினார்கள். ஒரே ஒரு ஜீவன் மட்டும் அந்த இடத்தில் விசுவாசோடு காத்திருந்தது. என் மகன் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறான் என்று நம்பிய ஒரே ஒரு ஜீவன் அன்னை மரியாள் மட்டும்தான். பெரிய சனிக்கிழமை என்றும் விசுவசித்த மாதாவே, இந்த கல்லறையோடு இயேசுவின் வாழ்வு முற்று பெறாது. இந்த கல்லறையை கிழித்து கொண்டு இந்த கல்லறையை தாண்டி ஒரு ஜீவன் வெளியே வரும், அது உலகத்தின் வெளிச்சமாய் மாறும் என்று அந்த அம்மா நம்பினார்கள். அந்த நம்பிக்கையின் தாயாகத்தான் வியாகுல தாயை நாம் பார்க்க வேண்டும். வெறும் துன்பங்களின் தாயாக நின்றுவிட்டால் நமக்கு பொருள் இல்லை, பயனில்லை. மாறாக அந்த துன்பத்தின் மத்தியிலே இறை நம்பிக்கையின் தாயாக இருக்கிறார்கள் பாருங்க. அந்த அதே நம்பிக்கை இந்த தாவீதில் பார்க்குறோம். அவன் தலை கவசம், மார்பு கவசம், கால் கவசம், கை காப்பு, ஈட்டி, எரிவாள், ஆயுதங்களுடைய ஒட்டுமொத்த உருவமாக இருக்கிறான். இவன் தனக்குள்ளாக இருக்கிறது இறைவன் மட்டுமே என்பதை நம்பி என் இறைவன் என்னை வெற்றி பெற வைப்பார் என்று ரொம்ப அழகான ஒரு காட்சி இருக்குது. அந்த வார்த்தை நான் சொல்கிறேன். கோலியாத் அவனை நோக்கி நடந்தான். ஹலாக் என்ற வார்த்தையை ஆசை பயன்படுத்துகிறார். அவன் நடந்து வரான். ஆனால் கோலியாத்து, அந்த தாவீது கோலியாத்தை நோக்கி ஓடினார் என்று வருகிறது. ரூட்ஸ் என்ற வார்த்தையை ஆசை பயன்படுத்துகிறார். தாவீது ஓடுறாரு, கோலியாத்து நடக்கிறார். இதில் என்ன பெரியதுன்னு சொல்கிறீங்களா? தாவீது ஓடுறாரு, அவருக்குள்ளாக இருந்த ஒரு திட்பம், உறுதி, ஜெயிப்பேன் அப்படின்ற ஒரு ஓட்டம் இருக்கிறது. கோலியாத் இவன் தானே, இவனை ஒன்று பண்ண, இவன் என்ன பெருசாக பண்ணிடுவான்ட்டு எகத்தமான நடையை பார்க்கிறார். ஹலாக் என்பது ஒரு எகத்தாளமான நடை, ஓடி வருவது முனைப்போடு கூடிய விசுவாசக்கூடிய ஒரு ஓட்டம். இது யார் வெற்றி பெற்றது? அவர் தாவீது தான் வெற்றி பெற்றார். அதுதான் ரொம்ப உண்மை. யார் இறுதியில் வெற்றி பெறுவார்கள்? நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெறுவார்கள். ஆக அந்த நம்பிக்கை நம்ம வெற்றி பெற செய்யும். அதுக்கு ஒரு தாவீது மிகப்பெரிய சாதனை. எதிரி எப்பேற்பட்ட பலசாலியாக இருக்கட்டும், அறிவிலும் உயரத்திலும் அல்லது ஆளுமையிலும் சொன்னா இருக்கட்டும், நீ பயப்படவே தேவையில்லை. அதான் பவுலுடைய ரொம்ப அழகாக சொல்வார், எனக்கு உறுதியூட்டும் இயேசு கிறிஸ்துவால் எதையும் எனக்கு ஆற்றல் உண்டு என்று மிக அழகாக சொல்லுவார். மூன்றாவது, அந்த சீக்ரெட் வெப்பனை பற்றி சொல்லும்போது செகுவேரா ஒரு அழகான வாக்கியத்தை சொல்வார். 2 வாக்கியம் போர்க்களத்தில் அவர் சொல்வார், நான் என்ன ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை என் எதிரிதான் முடிவு செய்ய வேண்டும் என்று. இந்த கோலியாத்து ஈட்டியோடும் வாளோடும் எரிவாளோடும் அவன் வருகிறான். இவனுக்கு எதிராக எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்று யார் முடிவு செய்தது? அவன் எதிரி வைத்து முடிவு செய்தான்.
அதுதான் தாவீதுடைய வல்லமையான குணம். அதில் வந்து விவிலிய வல்லுநர்கள் சொல்லும்போது விளக்கி சொல்வார்கள், கோலியாத்திடமிருந்து அத்தனை ஆயுதங்களும் காம்பேக்ட், அது ஒற்றையாக அருகிலிருந்து போராடும் போர்க்கருவிகள் இல்லைங்களா. ஈட்டி அல்லது எரிவாள் அல்லது வால், இதெல்லாமே வந்து பக்கத்தில் நின்று சண்டை போடக்கூடிய ஆயுதங்கள். தாவீது எடுத்துக்கொண்ட ஆயுதம் வந்து கூழாங்கல், அது தூரத்துலேருந்து அடிக்க முடியும். அதேபோல் அந்த கூழாங்கல் மீது அவர் வைத்திருந்த நம்பிக்கை அசாத்தியான நம்பிக்கை. அந்த கூழாங்கலை பயன்படுத்தக்கூடிய அவருடைய லாகவம் மிக அசாத்தியமானது. என்னால் இந்த ஒற்றை கல்லினால் அவனை வீழ்த்த முடியும் என்கின்ற ஒரு வியூகம் அவனுக்குள்ளாக இருந்தது இல்லைங்களா. தூரத்துலேருந்து அடிச்சிடுவேன், பக்கத்தில் போனால் அவன் பலசாலி, தூரத்தில் இருந்தால் நான் பலசாலி. முதலையை தரையில் வச்சு ஜெயிக்கணும், யானையை தண்ணியில் வச்சு ஜெயிக்கணும். அந்த திட்டம் உங்களுக்கு தெரிந்திருந்தது. அந்த திட்டமும் இறை நம்பிக்கையும் இணையும் போது வெற்றி தானாக வந்து சேர்க்கிறது. அதான் தாவீதுனுடைய மகத்தான காரியம். அடுத்தாக பார்க்கும்போது, டு பி சிம்பிள் இஸ் டு பி ஒர்தி ஆஃப் காட்ஸ் கிரேஸ். ரொம்ப அழகான ஒரு வாக்கியம். எளிமையாக இருக்கும்போது கடவுளின் இனிய அருள் வந்து நமக்கு வரமாய் வருகிறது. ரொம்ப முக்கியமான காரியம். நிறைய சமயத்தில் வந்து நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகிடுறோம். நம்முடைய அறிவு, திறமை, புத்திசாலித்தனம், வியூகம், சில சமயம் நரித்தந்திரம், சில சமயம் குறுக்கு புத்தி, சில சமயம் குறுக்கு சூழல் ஓட்டுறது, குரூப் சேர்த்துறது, ஜாதிய கூட்டங்கள் அமைச்சிக்கிறது, இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு நம்ம பலசாலியாக மாறிக்கிறோம். அப்போ கடவுளுக்கு இடம்லாம் போயிடார். நான் முன்பு ஒரு முறை சொன்னேன், த ப்ராப்ளம் ஆஃப் மாடர்ன் டே வேர்ல்டு, தாமஸ் மெர்டன் என்கிற துறவி சொல்கிறார், நாட் டிஃபிஷியன்சி, இட் இஸ் எஃபிஷியன்சி அண்ட் சஃபிஷியன்சி. மிக அழகாக சொல்லுவார். நம்ம வந்து நமக்குள்ளாக நம்முடைய அறிவு, திறமை, புத்திசாலித்தனம், விவேகம், ஞானம், திட்டமிடும் தன்மை, ஒருங்கிணைக்கும் தன்மை, இதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. எஃபிஷியன்ட்டு, எக்ஸஸ்வலி எஃபிஷியன்ட்டு, மோர் தென் 100% we are efficient. அது கேதரிங்காக இருக்கட்டும், அல்லது வந்து ஒரு மகாநாடாக இருக்கட்டும், அல்லது வந்து ஒரு பெரிய திருவிழாவாக இருக்கட்டும், அல்லது ஒரு பெரிய ஜூப்ளி செலிப்ரேஷன் இருக்கட்டும், மாஸ் எல்லாம் சமத்தியாக போகணும். என் அறிவு, என் புத்தி, என் ஞானம், என் செயல்பாடு, திட்டம் எல்லாம் ஃபுல்லாக எனக்கு தெரியும். எல்லாம் எனக்கு தெரிஞ்சதுனால, எல்லாம் என்னால் முடியுன்றதுனால எது கடவுள்னு கேட்குறோம். The major problem of modern day world, whether it is of human person in the families or of religious person in the religious houses or diocese priests of the diocese, efficiency and sufficiency. We are so much efficient, we are so much sufficient, and we don't want God. நான் ஒரு இடத்துல சொன்னேன், ஊறுகாய் வைக்க வேண்டிய இடத்துல சோத்தை வைக்கிறோம், சோறு வைக்க வேண்டிய இடத்துல ஊறுகாய் வைக்கிறோம், செத்துருவோம். ஊறுகாய் மட்டும் சாப்பாடாக சாப்பிட்டோம்னாக்க எத்தனை வியாதி, எத்தனை பிரச்சனை, எத்தனை கோளாறு. இந்த உலகம் அப்படித்தான் கடவுளை பயன்படுத்துகிறது. ஊறுகாயாக தொட்டுக்கொள்கிறது, தேவைப்பட்டால் தொட்டுக்கொள்கிறது, தேவை என்றால் தள்ளி வைக்கிறது. தாவீதை பாருங்கள், கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுத்தார். எல்லா இடங்களிலும் தன் உணர்வில், தன்னுடைய உறவில், தன்னுடைய அணுகுமுறையில், தன்னுடைய போர்த்தனத்தில் வெற்றி பெற்ற பிறகு ஆண்டவருக்கே மகிமை என்று கடவுளுக்கு தன்னை பணிந்து கொடுத்தார். அதுதான் வந்து கடவுளுடைய, அவர் தாவீதினுடைய வல்லமையான ஒரு செயல்பாடு. டு பி சிம்பிள் இஸ் டு பி கிரேஸ்ஃபுல். டு பி சிம்பிள் இஸ் டு பி கிரேஸ்ஃபுல். மிக எளிமையாக இருப்பது என்பது மிகப்பெரிய அருளின் செயல்பாடு. எளிமையாக இருக்கணும், எல்லா இடத்துலையும் எளிமையாக இருக்கணும், எல்லா விதங்களும் எளிமையாக இருக்கணும். நாம் உடுத்துகிற உடைகள், நாம் பார்க்கின்ற பார்வைகள், நாம் நடக்கின்ற நடைகள், நாம் பேசுகின்ற வார்த்தை பயன்பாடுகள், நாம் கொள்கின்ற அணுகுமுறைகள், நம்முடைய செயல்பாட்டு திட்டங்கள் எல்லாரும் எளிமையாக இருக்க வேண்டும். அந்த எளிமைக்குள்ளாகத்தான் கடவுளுடைய இறக்கம் இறங்கி வருகிறது. எளிமை இல்லாத கடவுளுடான மேடு பள்ளங்களிலே கடவுளுடைய அருள் ஏறி வருவதற்கு சற்று சிரமப்படுகிறது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் தாவீதினுடைய அழகான கதை சொல்கிறது. அவர் எப்பொழுதும் தாழ்ச்சி நிறைந்த ஒரு பள்ளத்தாக்காக இருந்தார். பழைய தானாய் வந்து தேங்கியது. ஆங்காரம் பிடித்த கோலியாத்தினுடைய மம்மதியும் பிடித்த இடத்திலே கடவுளுடைய அருளுக்கும் இறக்கும் இடமே இல்லை. அவன் சாய்க்கப்பட்டான், வீழ்த்தப்பட்டான். இதுதான் வாழ்க்கையினுடைய நியதி. இதுதான் தாவீதுடைய போர்க்கள காட்சி சொல்கிற அருமையான வாழ்க்கை பாடங்கள். நம்ம புரிஞ்சுக்கணும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க நமக்குள்ளாக ஒரு நல்ல தலைமைத்துவம், நமக்குள்ளாக ஒரு நல்ல நன்னோக்கு நெறிகள், நமக்குள்ளாக ஒரு செயல் திட்டம் நமக்குள்ளாக இருக்கும். இதான் சொல்ல விரும்பணும். தாவீதினுடைய போர்க்கள காட்சியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இன்னும் அழகான ஒரு தலைமைத்துவ பண்பு கரேஜ், துணிச்சல், துணிவு. இது மிக முக்கியமான ஒரு குணம் ஒரு நல்ல தலைவனாக இருப்பதற்கு. நல்ல தலைவர்கள், அது நெல்சன் மண்டேவாக இருக்கட்டும், காந்தியடிகளாக இருக்கட்டும், அல்லது சத்ரபதி சிவாஜியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நல்ல தலைவர்களிடம் காணப்பட்ட ஒரு அருமையான குணம் துணிவு. எண்ணி துணிக கர்மம் என்பார்கள். யோசிக்கணும், யோசிச்சதை அப்படி செய்யக்கூடிய ஒரு துணிவும் வலிமை இருந்தால் அவன் சிறந்த தலைவனாக உருவாகுவான். பல சமயங்களில் நம்முடைய தோல்விகளை நாம் தள்ளுவது எதனால், அல்லது வெற்றிகள் தள்ளிப்போவது எதனால், துணிந்த மனம் இல்லாதனால், முடிவெடுக்கக்கூடிய மனப்பான்மை இல்லாதனாலும், எடுத்து முடிவை செயல்படுத்தக்கூடிய ஒரு வைராக்கியம் நமக்குள்ள இல்லாதனாலும், செயல் திட்டம் இல்லாதனாலும் நாம் வெற்றியை தவறுவிடுகிறோம் என்பதுதான் தாழ்மையான கருத்து. பல சமயங்களில் இது வாழ்க்கை நீதியாக மாறுகிறது. வாழ்க்கையினுடைய துணையை தேர்ந்தெடுப்பதும் சரி, தேர்ந்த துணையோடு வாழ்வதும் சரி, நல்ல துணிச்சலான முடிவுகளும் அந்த முடிவுகளை செயல்படுத்தும் முன்னெடுக்கும் தன்மையும் இருந்தால் தாவீதை போல சிறந்த விளங்கலாம் என்பதற்கு துளியும்
மிக இல்லாத உண்மையாக நாம் கருதி கொள்கிறோம். இந்த கருத்துக்களோடு இந்த பகுதியை நம்ம நிறைவு செய்கிறோம். தந்தையவர்களே, இந்த 54வது வசனம் வரை இருக்கின்ற பகுதிகளில் நான் முன்பு கேட்ட ஒரு கேள்விக்கு இப்பொழுது எனக்கு விடை கிடைத்திருக்கு தந்தையவர்களே. ஆனால் நான் இப்பொழுதுதான் யோசிக்கின்றேன், இந்த விடையை நீங்கள் ஏற்கனவே எனக்கு சொல்லியும் விட்டீர்கள், மறைமுகமாகவும் சொல்லியும் விட்டீர்கள் என்பதை நான் பார்க்கின்றேன். நான் கேட்ட முதல் கேள்வி என்னவென்றால், எது கடவுளை ஈர்த்தது? தாவீது என் மனதுக்கு உகந்தவன் என்று சொல்வதற்கு எது ஈர்த்தது என்ற ஒரு கேள்வி இருந்தது. அந்த கேள்வியை நான் உங்களிடம் கேட்டபொழுது நீங்கள் சொன்னீர்கள், ஆண்டோடைய அழைப்பை கேள்விக்கு நாம் யார், அவர் கொடுத்தா நாம் பெற்றுக்கொண்டோம் என்ற ஒரு கேள்வி இருந்தது. அதோடு நாம் அதை கடந்து சென்றோம். ஏனென்றால் அவருடைய திட்டங்களே கேள்வி கேட்க நமக்கு எந்த உரிமையும் கிடையாது, எந்த அதிகாரமும் கிடையாது, அவர் பெரியவர் என்ற ஒரு தளத்தில் நாம் கடந்து சென்றோம். ஆனாலும் அந்த கேள்வியானது இன்னும் என் மனதிற்குள்ளாகவே அசைப்பட்டு கொண்டே இருந்தது. எது 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 என்று சொல்லி கடந்த பகுதிகளிலே நீங்கள் ஒரு பகுதி சொன்னீர்கள், என்னை வாசிக்க சொன்னீர்கள், நான் வாசித்தேன். ஆனால் அதை சவுல் இவ்வாறாக சொன்னான், தாவீது ஒருவேளை சொல்வதாக இருந்தால் எப்படி சொல்லிப்பார் தெரியுமா என்ற ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு அதை நீங்கள் வாசித்தீர்கள். எடுத்துக்காட்டாக சவுல் அங்கே இருக்கின்றார், அவர்களுக்கு உதவிய ஒரு குழு இருக்கின்றது, அவர்களை எதிர்த்து ஒரு குழு இருக்கின்றது. உதவிய குழுவை பார்த்து போங்கள், நான் உங்களை வதைக்காத வண்ணம் போங்கள் என்று சொல்கின்றார். ஆனால் அதுவே நீங்கள் என்னை கேள்வி கேட்டீர்கள், இதை தாவீது இந்த பகுதியை வாசிப்பதாக இருந்தால் எப்படி சொல்லியிருப்பார் என்ற ஒரு கேள்வி கேட்டீர்கள். அங்கே தாவீது சொன்னதாக நீங்கள் வாசித்து என்னவென்றால், போங்கள், கடவுள் உங்களை காப்பாராக, கடவுள் உங்களை வதைக்காத வண்ணம் உங்களை காப்பாராக, நீங்கள் போங்கள் என்று சொல்லியிருப்பார் என்று கடவுளை முதன்மைப்படுத்தி தாவீது சொல்லியிருப்பார் என்று சொன்னீர்கள். அந்த ஒரு கருத்து இன்றும் கூட தாவீது எங்கே சென்றாலும் கடவுளை கொண்டு வந்திருக்கிறார். ஆடு மேய்க்க போனாலும் எதிரிகள் இடத்திலிருந்து கடவுளை கொண்டு வந்திருக்கிறார். இங்கே கோலியாத்துக்கிட்ட வருகின்ற பொழுதும் கடவுளை கொண்டு வந்திருக்கிறார். அந்த கோலியாத்து பராக்கிரமசாலியாக அவ்வளவு பெரியவராக படைக்கலன் கூட வருகின்ற பொழுதும் கூட கடவுளை கொண்டு வந்திருக்கின்றார். வெற்றி பெறுகின்ற பொழுதும் கடவுளை கொண்டு வந்திருக்கிறார். ஒருவேளை தோல்வி என்று இல்லை, அவருக்கு இல்லை என்று அவர் கடவுளின் மனிதராக இருப்பதனாலே இதைத்தான் கடவுள் என் மனதுக்கு உகந்தவன் என்று கண்டாரோ என்று என் மனம் வியக்கிறது. தந்தை அவர்கள் கட்டாயம் கடவுள் நம்முடைய நன்மைத்தனங்களை கண்டு மகிழ்கிறவர். நம்முடைய நன்மைத்தனங்களில், நம்முடைய தூய வாழ்வில், நம்முடைய மன்னிக்கும் வாழ்வில், நம்முடைய நீதியான வாழ்வில் மகிழ்கிறவர். இந்த குணங்கள்லாம் நம்ம கடவுளுக்கு அருகிலே கொண்டு சேர்க்கும் துளியும் ஐயம் கிடையாது. அது உண்மையான கருத்து, நல்ல கருத்தாகவும் சொன்னீங்க. நன்றி நன்றி தந்தை அவர்களே. தந்தையர்கள், இனி இந்த அதிகாரத்தின் இறுதி பகுதி 55 58 வரை இந்த சவுலும் தாவீதும் மீண்டுமாக சந்திக்கின்ற ஒரு பகுதியாக இருக்கின்றது. இந்த பகுதிக்கு ஏற்கனவே நீங்கள் விளக்கம் சொல்லியிருக்கிறீர்கள். உயிர்மேல் ஆணை என்ற ஒரு வார்த்தையும் இருக்கின்றது, மீண்டுமாக தன் முன்னிலை வருகின்ற ஒரு பகுதியும் இருக்கின்றது. இந்த பகுதிக்குண்டான விளக்கங்களுக்கு நாம் கடந்து செல்ல இருக்கின்றோம் தந்தை அவர்களே. இப்போ 55 வசனத்தை வாசிப்போமே. தாவீது சவுலின் முன் நிறுத்தப்படல். ஆக சவுலினுடைய முன்னிலையில் தாவீது 2 வகையில் வருகிறார். ஒன்று, இசை மீட்டும் இசை வல்லுநராக வந்து சவுலினால் பொறாமைப்படுத்தப்பட்டு அங்கே துரத்தப்படுகிறவராக வருகிறார் முதலாவது. இரண்டாவது, இந்த இடத்திலே கோலியாத்தை கொல்ல செல்பவராக அல்லது கொன்ற பிறகு அவருடைய புகழ்பாடலை கேட்டு பொறாமைப்படுகிறவராக தாவீது அவர் முன்பாக வருகிறார். அந்த காட்சி, இந்த 2ஆம் காட்சி பற்றி ஒரு சில அதாவது என்னது வகுப்பறை விவாதங்கள் இருக்கிறது. அதை பற்றி செய்தி நான் சொல்லி இந்த பகுதியை நம்ம நிறைவு செய்வோம், நம்ம வாசிப்போம். பெலிஸ்தியனுக்கு எதிராக தாவீது சென்றதை சவுல் கண்டபோது அவர் படைத்தலைவன் அப்னேரிடம், அப்னேர், இந்த இளைஞன் யாருடைய மகன் என்று கேட்டார். அப்னேர் அதற்கு, அரசே, உம் உயிர்மேல் ஆணை, அதை நான் அறியேன் என்றான். பாருங்க, ரொம்ப அழகான ஒரு காட்சி. இப்போ ஒருவேளை சவுல், அப்னேர் ரொம்ப அழகான முன்மதி படைத்த படைத்தளபதி. சொல்றான், ஏய், இந்த பையன் யாரையா போட்டு கோலியத்தை இந்த வதச்சிட்டு வரான், இவன் யாரையா அப்படின்னா, அரசே உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் கூட அவங்க ஹெல்மெட்லாம் கொடுத்தீங்களே, அவங்க கூட போட மாட்டேன்ட்டு நான் போய் சிங்கத்தை கொண்ட மாதிரி கரண்டை கொண்ட மாதிரி கொண்டு வரேன்ட்டு போனானே, அவன் தான் சொல்லியிருந்தான்னா. அரசன் என்ன, இவன் வாங்கி கட்டியிருப்பான் இல்லைங்களா? என் உயிர் மேல் ஆணை நான் அறியேன், எனக்கு தெரியலைங்க. உங்களுக்கு தெரியலன்னா எனக்கு எப்படிங்க தெரியும்? போகிறான், போயிட்டு கூட்டிடுறான். கூட்டும் போது எப்படி வரான், இவன் இந்த கோலியத்தை கொன்னவன், இவன் தான் பராக்கிரமசாலி, நீங்கள் பயந்தீங்க, படைவர்கள் பயந்தாங்க, இவன் பயப்படல, ஜெயிச்சான் அப்படிலாம் சொல்லலை. அவங்க அவனுடைய சேர்த்து காட்சி பாருங்களேன், ரொம்ப அழகான ஒரு முன்மதியுடைய செயல். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.
சிமோனே சிமோனே, மார்த்தா மார்த்தா, சாம்வேல் சாம்வேல், மொய்சா மொய்சா, எல்லாம் அந்த கடவுள் 2 தடவை கூப்பிட்றாங்கன்னா டபுளி லவ்டு. இந்த பேரை யாரும் அழிக்க முடியாது, யாரும் மறக்க முடியாது. இந்த பேருக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு டைட்டில் கார்டு போட்டு அந்த அதிகாரத்தை நிறைவு செய்கிறார்.